ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயரும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு கூட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கத்திரிக்காய் சாம்பாரில் போட்டு எப்பவும் செய்கிறத விட இந்த மாதிரி செய்யலாம். இதை வந்து பச்சை பயிர்லேயும் செய்யலாம், பாசி பருப்புலேயும் செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து பச்சை பயிரில் தான் செய்கிறேன். பச்சை பயிர் வந்து பக்கத்து அடுப்பில் வந்து நான் வேக வச்சுருக்கேன். வெறும் மஞ்சத்தூளும் சீரகமும் போட்டு குக்கரில் இல்லை பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுருக்கேன். அது வெந்துட்டுருக்குது. இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு வடைச்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு 5-6 பல் பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பூண்டை சேர்த்தாச்சு. பூண்டு கொஞ்சம் வதங்கினோடனே சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற பச்சை பயிரோட அளவு வந்து 3/4 கப்பு இருக்கும். ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு சின்ன தக்காளி நமக்கு இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து எவ்வளோக்கெவ்வளோ பொடியாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கொஞ்சம் கடைசியில் வந்து மத்து போட்டு கடைஞ்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பருப்பு கூட்டு மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வந்து வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயோடு சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 3/4 வாசி பாகம் இதிலே வேகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். வதங்கியே நமக்கு வெந்துச்சுன்னா இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் வந்து நம்ம இதில் சேர்க்கல. ஏன்னா நான் வந்து பச்சைப்பயிறு வேகும் போதே மஞ்சத்தூளும் சீரகமும் சேர்த்துருக்குறேன். அதனால் இதில் நான் சேர்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கட்டும். அப்படி கொஞ்ச நேரம் விட்டுறலாம். அடுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பச்சைப்பயிறு தண்ணி இருக்குது பாருங்கள், அதையே வந்து இது கூட ஊற்றி இந்த கத்திரிக்காயை வேக விட்டுறலாம். இப்போ அது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சாம்பார் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு சும்மா ஒரு லேசாக 2 வதக்கிட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம பச்சைப்பயிறு தண்ணி நிறைய இருக்குது. அதனால் அந்த தண்ணியை ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். பச்சைப்பயிரை வந்து குக்கரில் வேக வச்சாலும் பரவாயில்ல. நான் வந்து வேக வைக்கல. இப்போ வந்து பாத்திரத்தில் தான் வேக வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தண்ணி தூக்கி ஊற்றிட்டோம் அப்படின்னா பச்சைப்பயிறு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே அதே தண்ணியில் இந்த காயும் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ நமக்கு பச்சைப்பயிரும் நல்லா வெந்துருச்சு. பச்சைப்பயிறு வந்து நல்லா மலர்ந்து வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு இதில் வந்து கொஞ்சம் கடைப்படும். அவ்வளோதான். வேக வச்சுருக்கிற பச்சை பயிரையும் நம்ம கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மத்தில் கடைஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை இதிலையே நம்ம வந்து மசிச்சு விட்டுட்டாலும் பரவாயில்ல. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம அதை கடைஞ்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான். மல்லி இலை சேர்த்தாச்சு. நம்ம வந்து இதை கொஞ்சம் மசிச்சு விட்டுறலாம். அப்படியே இது பார்த்திங்கன்னா ரொம்ப கொலன்னு வலுவலுன்னு ஆகிற அளவுக்கு நம்ம வந்து மசிக்கக்கூடாது. ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் அப்படி மசிச்சு விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து சாப்பாட்டில் வந்து எதுவுமே வேண்டாம். இதை மட்டும் பெரட்டி சாப்பிட்றதுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டுவிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை வெறும் அப்பளத்தோடு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல காரமாக, நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாசி பருப்புலையும் செய்யலாம், பச்சை பயிர்லேயும் செய்யலாம். இது வந்து ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். இட்லி, தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.